அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நுழைந்து ஓனர் கிட்னி எடுக்கணும்ன்றதுக்கு இடி அதிகாரிகளுக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ ஊர்ல இருக்கிற கிட்னி எடுத்தல உன் கிட்னி நான் எடுக்கிறேன் வா அப்படின்ட்டு காத்திருக்கிறார்கள். விரைவில் வருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் டிஎம்கே இந்த மேட்டரை இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுதுன்னா, டிஎம்கேவோட பணம் அங்கே வெள்ளையாக்கப்படுகிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் இஸ் ஹோல்டிங் தி மணி ஆஃப் டிஎம்கே. அதனால தான் ஆண்டாளர்கள் கல்லூரியை அவர்கள் மூலமாக வாங்கினார்கள் என்பதெல்லாம் நான் குறிப்பிட்டேன். அந்த ஓனர் பையன் அந்த கதிரவன் மேல 100 செக் பவுன்சிங் கேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு ஆண்டாளர்கள் காலேஜ் எல்லாம் ஒரு பெரிய அளவில் வருமானம் தராத ஒரு கல்லூரியை எதற்கு வாங்க வேண்டும்? ஸோ டிஎம்கேவோட பேக் போன் அங்க இருக்கு. ஸோ இடி உள்ள வந்துச்சுன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க, பல டிரான்சாக்ஷன்ஸ் மாட்டோம். இதுக்கு தான் அரசே சேர்ந்து, அவங்களுக்கும் தெரியும் கிட்னி விசாரணைக்கெல்லாம் எதிர்த்து நீங்க உச்சநீதிமன்றம் போனா ஜனங்க கடும் கோபம் அடைவார்கள் என்பது திமுக அரசுக்கு தெரியும். இருந்தும் போனதுக்கு காரணம் பண விவகாரம் பூரா மாட்டிக்கிட்டு இப்போ மாட்டி விட்டார்கள். தொடங்கிருச்சா? தனலட்சுமி மருத்துவமனை கிட்னி எடுத்துட்டு காசை கொடுத்தாங்க. இப்ப அமலாக்கத்துறை கிட்னி எடுத்துட்டு காசு எடுக்க போறாங்க. கிட்னி எடுத்துருவாங்க, காசு எடுத்துருவாங்க.